இப்பொழுது சிலேடை பாடல்களுக்கு வருவோம். இந்த சிலேடை பாடல் பிரிமொழி சிலேடைக்கு ஒரு சிறந்த உதாரணம். சிலேடையிலே செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை என இரண்டு வகை நான் முன்பு குறிப்பிட்டிருந்தேன். செம்மொழி சிலேடை என்றால் ஒரு சொல் அல்லது சொற்றொடர் பிரிக்கப்படாமலேயே இரண்டு அர்த்தங்களை கொடுக்கின்ற பொழுது அது செம்மொழி சிலேடை எனப்படும். உதாரணமாக, ஆடு என்று கூறுகின்ற பொழுது ஆடு என்ற பெயர் சொல், அதாவது விலங்கினை குறிக்கின்ற ஒரு சொல், அல்லது ஆடு என்ற வினைச்சொல், அதாவது நடனத்தை குறிக்கின்ற சொல்லாக அமைகின்றது. இது இரண்டு அர்த்தங்களை கொடுக்கின்ற சிலேடை என்றபடியினால் அது செம்மொழி சிலேடை. இந்த பாடல் பிரிமொழி சிலேடைக்கு ஒரு உதாரணம். இந்த பாடலை பார்ப்போம். அங்கங்களவால் அதுகண்டு தைப்புறலால் எங்கும் மிதியடியென்றே சொல்லலால் வெங்கல் கரடுமுட் கஞ்சாது செல்லுதனால் காமர் முத்து சாமி மன்னா திருடனை ஒப்பாம் செருப்பு. இந்த பாடலிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கங்களவால், அதாவது திருடனுக்கு அவனுடைய அங்கமெல்லாம் களவுக்கு பயன்படுகின்ற ஒன்று, அதாவது அங்கம் களவால். அது கண்டு தைப்புறலால், அதை கண்டு அவனை உதைப்பார்கள். அங்கங்களவால் அது கண்டு உதைப்புறலால். அதே பிரித்து அங்கங்களவால், அதாவது அங்கு அளவால், அது கண்டு தைப்புறலால், அதாவது அந்த அளவை கண்டு தைப்பார்கள் செருப்பை. அவை அங்கங்களவால் அது கண்டு உதைப்புறலால் எங்கும் மிதியடி என்றே சொல்லலால். அதாவது திருடனை கண்டால் மிதி, அடி, உதை என்று கூறுவார்கள். அதே போல செருப்புக்கு மிதியடி என்ற பெயர். எங்கும் மிதியடியல் என்றே சொல்லலால் வெங்கல் கரடுமுட் கஞ்சாது செல்லுதலால் காமர் முத்து சாமி மன்னா திருடனை ஒப்பாம் செருப்பு. அதாவது திருடன் அவனை துரத்தும் பொழுது கல்லு முள்ளு எதையும் கவனிக்காமல் ஓடுவான். அதே போலத்தான் செருப்பு அணிந்திருப்பவர்களும் கல்லு, கரடு, முள்ளு என்று பாராமல் நடப்பார்கள். எனவே திருடனை ஒப்பாம் செருப்பு என்று திருடனையும் செருப்பையும் ஒன்று என்று கூறுகின்ற இந்த பாடல், இதனை நீங்கள் பார்த்தால் எவ்வளவு அழகாக இந்த பிரிமொழி சிலேடை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு புரியும். அத்தோடு இந்த பாடல் இது ஒரு வெண்பா. இந்த வெண்பா நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இரண்டு குரல்களை இணைத்திருக்கின்றது. ஆகவே இதனை இரு குரல் நேரிசை வெண்பா என்று கூறுவார்கள். அதை நான் இப்பொழுது வரைபடம் மூலம் காட்டியிருக்கின்றேன். எனவே இந்த வெண்பாவில் பல வகைகள் உண்டு. அவை அதிலே வருகின்ற இரு குரல் நேரிசை வெண்பா அமைப்பு இந்த பாடலுக்குரியது. எனவே மீண்டும் உங்களை இன்னொரு முறை இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே சந்திப்பு வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.